என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே. தனுஷ் வச்சு ஒரு படம் பண்ணணும், அதுக்கு கதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. சந்திரமுகியின் பேர் கூட வச்சிருந்தாரு அந்த படத்துக்கு. சந்திரமுகி அப்பவே ஒரு பேர் வச்சிருந்தாரு. வரும்போதே நான் கீழே சொல்லிடுவேன் உங்ககிட்ட, ஏன்னா அவர் ஏதாவது சொல்லுவாரு, ஆனா நீங்க சரி சரின்னு சொல்லுங்க, அது நடக்க போறது இல்லை. அங்கிருந்து ஃபோன் பண்ணுவாரு, தூங்க விடாத, நான் வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லி சத்தியமா சொல்றேன். அவருக்கு எப்பவுமே அந்த ஃபீலிங் உண்டு, அவங்க வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு. ஏன் என்ன கோவம் அந்த மகன்னு தெரியல. 100th year of சினிமான்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இவர் பேரே இல்லை எங்கேயுமே. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி எழுதுனீங்கன்னா புக்கு ஸ்ரீதர் பற்றி எழுதாம ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். அவர் அறிமுகங்கள் பற்றி பேசணும், நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னு. ஜெயலலிதாமா சிஎம் ஆகும்போது எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லியிருக்காரு அவங்ககிட்ட? சிஎம் ஆனப்போ ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் லெட்டர்லாம் அனுப்பிச்சிருக்காரு. அப்போ இவருக்கு உடம்பு சரியில்லாமல் தானே இருந்தார். ஸோ அப்போ அந்த வீட்டில் இருந்தோம் டி நகரில். அதுக்கு ஒரு ஆன்சர் வந்தது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க சந்திச்சதே கிடையாது அதுக்கப்புறமா சார்? இல்லை, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ கூட அந்த அம்மா ஒன்றும் வரல, பார்க்கல. எல்லாரும் வந்திருந்தாங்க, ஆனால் அவங்க வரல. அவங்க ஹீரோயின்றதை தாண்டி அரசியலுமே பெரிய ஒரு ஆளுமை, அவங்க சிஎம் ஆயிருந்தாங்க. ஸோ சார் இருக்கும்போதே அவங்க சிஎம் இருந்தாங்க. சரி, நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க, சினிமாலையும் சரி அரசியலையுமே சரின்னு. அதை பற்றி என்ன ஷேர் பண்ணியிருக்காரு உங்ககிட்ட அவர்? என்கிட்ட ஒன்றும் ஷேர் பண்ணல. அப்போ இல்லை, அது நேச்சுரலி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம அறிமுகம் படுத்திருக்கோமே இந்த மாதிரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த நான் சொன்னேன்னே அதுக்கு இதெல்லாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் லெட்டர் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. அவ்வளோ, அவங்க ஏதோ ஜவாபு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அவருக்கு எப்பவுமே அந்த ஃபீலிங் உண்டு, அவங்க வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு, உடம்பு சரியில்லாதப்போ. அதனால தானே என்னமோ தெரியல, இவர் சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு இதில், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க வந்து பார்க்கல என்னன்னு சொல்லிட்டு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 100th yearன்னு சொல்லி பண்ணாங்க இல்லையா, 100th year of சினிமான்னு சொல்லி பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் பேரே இல்லை எங்கேயுமே. அவர் ஃபோட்டோஸ் கூட நிறைய வந்து பெரிய பெரிய இதெல்லாம் போட்டிருந்தாங்கல்ல, கட் அவுட்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக போட்டாங்க, எல்லாரும் ஃபோட்டோஸ் இருக்கே, ஒரு ஃபோட்டோ மட்டும் போடல. அது என்னன்னு, அது ஏன் என்ன கோவம் அந்த மகன்னு தெரியல. அது ஒன்றுமே இல்லைங்க, அது ஏதோ ஒரு இவர் இந்த சொன்னார், அதுதான், அதுக்கு அவங்களுக்கு கோவம் போல இருக்கு. போட்டாலும் போடலைன்னாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து தமிழ் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி எழுதுனீங்கன்னா, புக் எழுதினாலும் பேசினாலும், ஒரு ஸ்ரீதர் பற்றி எழுதாமல் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கிருந்து அன்னைக்கு கூட அது ஏதோ ஃபங்க்ஷன் நடந்தது, அப்போ கூட சுரேஷ் கிருஷ்ணான்னு நினைக்கிறேன், அவர் ஏதோ பண்ணியிருந்தார், ஒரு ஃபிலிம் ஏதோ பண்ணியிருந்தார், அதில் இவரை பற்றி பேசியிருக்காரு, இவர் ஃபோட்டோ காமிச்சாங்க, எல்லாம் இருந்தது அதில். நீங்களே குறிப்பிட்டீங்க, தமிழ் சினிமா நீங்கள் எழுதுனீங்கன்னா ஸ்ரீதர்ன்ற பேரை தவிர்க்க முடியாது யாராலையுமே. அப்படி இருக்கும்போது பத்ம விருதுகள், தாதா சாஹேப் பால்கே விருது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவரை அலங்கரிக்கல அப்படின்ற வருத்தம் உங்களுக்கு உண்டா? கண்டிப்பாக உண்டு. ஏன் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு இது இருக்கும், அதுக்காக அது ஐயோ கொடுக்கலையே அப்படியெல்லாம் பெருசாக இது பண்ணுறது கிடையாது. எத்தனையோ பேர் கொடுக்கல, எம்எஸ் விஸ்வநாதன் கொடுக்கல, எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி. அது யார் அங்கே போய் சொல்கிறாங்களோ என்னமோ, அதெல்லாம் பெருசாக என்னைக்காவது நினைப்பேன், அவ்வளோதானே தவிர அதுக்காக ஐ நெவர் ப்ரூட் ஓவர் இட் ஒரு மாதிரி. பெட்ரிடன் ஆனதுக்கு அப்புறமா படங்கள் டைரக்ட் பண்ணணும், இல்லை அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு? எவ்வளோ அதே தான் நினைப்பு, அதே தான். எப்போ பாருங்க, நான் தனுஷ் என்ன பண்ணுறீங்க, என்ன அது தனுஷ் வச்சு ஒரு படம் பண்ணணும், அதுக்கு கதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார். ஆமாம், அது அப்புறம் ஆனால் 1994 நினைக்கிறேங்க, அவர் ஆக்சுவலாகவே ஒரு படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தார். அப்போ ஜாக்கிர் ஹுசைன் இல்லை, தமிழ் அவரை வச்சு
சந்திரமுகின்னு பேர் கூட வச்சிருந்தாரு அந்த படத்துக்கு. சந்திரமுகியா அந்த படம்? ம். அப்பவே ஒரு பேர் வச்சிருந்தாரு. அந்த அவரை வச்சு படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் ரஹ்மான் வச்சு மியூசிக். மியூசிக் பண்ணணும்னு ஒரு சிட்டிங் கூட கொடுத்துருக்காரு ரஹ்மான் அவருக்கு. ஓ! போட்டாங்க. ஒரு சாங்கு ஃபுல்லா போட்டாங்களா என்னன்னு தெரியல. அதுக்குள்ள அவருக்கு ரொம்ப முடியாம வந்துடுச்சு சட்டுன்னு. அதான் நின்னு போச்சு அதோட அது. அந்த மாதிரி. இன்னொன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து சரத்குமார் சார் அண்ட் அரவிந்த் சாமி சார் வச்சு ஒண்ணு பண்ணணும்னு அவங்க வந்து வந்ததா இல்ல. கிடையாது. அது ஆமாமா. அவர் சொன்னாரு. அ சரத்குமார் வச்சு பண்ணணும். சொல்லி அவர பார்க்கணும். வர சொல்லுன்னு சொல்லிட்டு. எனக்கு அவங்க மதர் எல்லாம் தெரியும் நல்லா. ஸோ அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா அவர் வந்தாரு. நான் வரும்போதே நான் கீழயே சொல்லிடுவேன் அவங்ககிட்ட. ஏன்னா அவர் ஏதாவது சொல்லுவாரு. ஆனா நீங்க சரின்னு சொல்லுங்க. அது நடக்க போறது இல்ல. சினிமா எடுக்க போறது இல்ல. ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் அவருக்காக நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. சரி சார்ன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிடுவேன் நான் முதல்ல அவங்ககிட்ட. அ அரவிந்த் சாமிகிட்ட கூட சொன்னேன். இவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் 2 பேரும் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு, அப்புறம் பேசிட்டு போயிட்டாங்க. அது ஒரு அவருக்கு சந்தோஷத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். குடுத்துருக்கோம். அவ்வளோதான். அதுதான். அவ்வளோதான். என்னமோ நெறைய பண்ணேன். 14 இயர்ஸ் 1, 2 இல்லையே. கண்டிப்பா. எவ்வளோ? அவருக்கு இப்ப சித்ராலயா கோபு சார் எங்க போனாலுமே வந்து ஸ்ரீதர் சார பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி. ஆமா. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க பார்த்த வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க நீங்க. வீட்டுக்கு வருவார் கோபு. ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சுட்டு அந்த மாரி ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னு நெனைக்கிறேன் செங்கல்பட்டுல இருந்தே உங்களுக்கு. அவங்க 2 பேருமே செங்கல்பட்டுல இருந்து வந்துட்டு, இவர் 12th முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு படிப்பு ஏறல போல இருக்கு. அப்புறம் ஏதோ ஒரு கம்பெனில போய் ஏதோ ஜாயின் ஆயிருக்காருன்னு நெனைக்கிறேன். அப்புறம் கோபு கூட வேற எங்கேயோ போயிருந்தாரு ஆமா. வேலை பார்க்கறதுக்கு. இவரு சினிமாக்கு வந்ததுக்கப்புறம் கோபு கூப்ட்டுருக்காரு இவரு வர சொல்லி. சொன்னதுக்கப்புறம் அவரு வந்து ஜாயின் ஆயிட்டாரு. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்தது அவங்களுக்குள்ள. ரொம்ப நேரம் குடுக்க முடிஞ்சுதாமா பாசம். அவரால? ஏன்னா ரொம்ப பிஸியான ஒரு ஒரு டைரக்டர். ம். ஸோ அவ்ளோ படங்கள் நெறைய லாங்குவேஜ்ல பண்ணிட்டு இருந்தாங்க. குடும்பத்துக்கு ஏன் இவ்ளோ அக்கறையா இருக்கிறவர் வந்து எப்ப பார்த்தாலும் சிந்தனை ஓடிட்டே இருக்கும் மைண்ட்ல. ஃபேமிலி என்ன பண்றான்னு. குழந்தைங்களோடையும் சரி, உங்களோடையும் சரி எவ்ளோ நேரம் செலவிட்டார் அந்த பிஸியா இருக்கிற டைம் காலகட்டத்துல? அது அப்படி இல்லையே. வந்த உடனே ஈவன் சின்ன குழந்தை அப்ப கூட 1 இயர் அந்த மாரி இருக்கிறப்ப கூட குழந்தைங்க, அங்கிருந்து ஃபோன் பண்ணுவாரு. "தூங்க விடாத நான் வந்துகிட்டே அப்படியா? இருக்கேன்னு" சத்தியமா சொல்றேன். ஓ! இதெல்லாம் நான் வந்து எந்த இதையும் சொல்லல. அங்கிருந்து ஃபோன் பண்ணுவாரு. வீட்டுக்கு "நான் வந்துகிட்டே இருக்கேன். தூங்க விடாதன்னு" சொல்லிட்டு. அப்புறம் உட்கார்ந்துட்டு, அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்களோட விளையாடிட்டு. விளையாடிட்டு அவங்க கூட, அப்புறம் அந்த மாரி தான். நல்ல தட் ஃபேமிலி டைப். ரொம்ப ஃபேமிலி டைப் அவர். பசங்களுக்கு எவ்ளோ அப்பா மேல அவ்ளோ பிரியமா? ரொம்ப, இப்ப 2 பேருமே உங்கள்ட்ட மகன் அண்ட் ரொம்ப. மகள். ஆமா. என் பொண்ணெல்லாம் அமெரிக்கால இருக்குங்க இப்போ. ஷி கம்ஸ் எவ்ரி 6 மந்த்ஸ் பசங்கள கூட்டிட்டு வந்து, அப்பா கூட இருந்துட்டு உடம்பு சரியில்லாம அந்த இருந்தப்போ டைம்ல கூட, ஸோ இங்க இருந்துட்டு தான் போவாங்க அந்த மாரிலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள பத்தி சொல்லுங்க. 2 பேர பத்தி சொல்லுங்க. உங்க பேர் அவனுங்க என்ன பண்றாங்க 2 பேருமே? உங்களோட மகள் அண்ட் மகன். அதான் இப்போ என் டாட்டர் வந்து ஷி டிட் எம்பிஏ பண்ணியிருக்காங்க. எங்க அமெரிக்கால. பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஷி வாஸ் இன் கோகோலா கம்பெனில கூட கேட்டாங்க. வந்து வேலை செய்ய சொல்லி, பெரிய வேலை குடுக்குறான்னு. பட் ஷி டிட்ன்ட் வாண்ட் டூ கோ. பிகாஸ் ஷி வாண்டட் டூ டேக் கேர் ஆஃப் சில்ட்ரன். அப்புறம் அவரு அவர் பெரிய டாக்டரா இருந்திருக்காருங்க, மாப்பிள. இப்போதான் ரீசென்ட்டா ரிட்டயர் ஆயிட்டாரு. ஆனா ஹி வொர்க்ஸ் ஃபார் சிங்கப்பூர்ல வந்துட்டு நேஷனல் மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு இஸ் ஒர்க்கிங். இட்ஸ் வெரி பிக் இது வேலை இது சொல்றேன். அவங்க வந்துட்டு தே கேவ் ஹிம் இது ஆனரரி சிட்டிசன்ஷிப். ஹி இஸ் த 2nd இந்தியன் டு கெட் இட். ஓ! ஃபர்ஸ்ட் வந்து ரத்தன் டாடா. அதுக்கப்புறம் இவருக்கு தான் குடுத்துருக்காங்க. ஆனரரி சிட்டிசன்ஷிப் குடுக்கறது சிங்கப்பூர்ல அவ்வளோ ஈஸி இல்ல. அவங்க குடுத்துருக்காங்க அவருக்கு. ஹி இஸ் வெரி வெரி ரெப்யூட்டட், வெரி இன்டெலிஜென்ட். ஸோ இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு டாட்டர், ஒரு சன்னு. டாட்டர் வந்து ஷி இஸ் நவ் ஷி இஸ் பிகம் எ சர்ஜன். ஓகே. அவங்களும் டாக்டர். அந்த பையன் வந்துட்டு ஹி ஸ்டார்ட்டட் ஹிஸ் ஓன் பிசினஸ். இந்த ஏஐ தான் இருக்கே இப்போ என்னமோ. அது ஹி இஸ் இன் லண்டன். ஓகே. நல்லா பண்ணிட்டு இருக்கான் அவன். இப்போ இப்போ சன்னு பார்த்தீங்கல்ல காலையில, அவருக்கு ஒரே ஒரு சன்னு. அவர் வந்து பெர்க்லி இங்க தான் இருந்தாரு. இன்னைக்கு காலைல தான் போனாரு அவரு ம்ஹ்ம். பெங்களூருக்கு. பெர்க்லி ஸ்கூல் ஆஃப் மியூசிக்ன்னு சொல்லிட்டு
பாஸ்டனில் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களோ என்னவோ தெரியல. வேர்ல்டுவே த பெஸ்ட் மியூசிக் ஸ்கூல் அது. ஸோ அங்கே போய் படிச்சுட்டு வந்தார். இவருக்கு ஒரே ஒரு பையன். 4 இயர்ஸ் படிச்சுட்டு வந்திருக்காரு. ஹி இஸ் எ ட்ரம்மர். ஓ நாங்கள் நினச்சோம் அவர் ஏதோ டாக்டராக போகிறாரு, வெரி இன்டெலிஜென்ட் பாய். என்னென்னமோ நினச்சோம். என்னாச்சு தெரியல. கடைசியில் அதுதான் சொல்கிறேன்னே, என்னென்ன எங்கே எது நடக்கணுமோ அது நடக்கணும் இல்லையா? ஸோ ஹி வாண்டட் டு டூ. அப்புறம் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு 4 இயர்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டார். அப்புறம் இங்கே வந்துட்டு இஸ் டீச்சிங் இன் ஸ்வர்ணபூமி அகாடமின்னு ஒன்று ஸ்கூல் இருக்குது, மியூசிக் ஸ்கூல். அங்கே இஸ் டீச்சிங். அப்புறம் ஹீல் கோ ஃபார் இந்த வெளியெல்லாம் போவார். இப்போ கூட அஸ்ஸாம் இங்கே போயிட்டு வந்திருக்காரு. நேபாள், அஸ்ஸாம் அங்கே இங்கெல்லாம். ஸ்ரீதர் சாருக்கு வந்து விருப்பம் இருந்துச்சா? நமக்கு அப்புறமா நம்ம குடும்பத்துல யாராவது சினிமாக்கு வரணும் அப்படின்னு இருந்துச்சா அவருக்கு? அது என்ன ஆச்சுன்னா, அவர் ரொம்ப பாப்புலராக இருக்கிற டைமில் பசங்க வந்து சின்ன பசங்க. ஆக்சுவலி அவர் வந்து 21 இயர்ஸில் அவர் படம் ஃபஸ்ட்டு பிக்சர் டைரக்ட் பண்ணார் இல்லையா? அப்புறம் பிகேம் வெரி, அப்போவே ரொம்ப பாப்புலராக இருந்தார். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. அப்புறம் பசங்க பிறந்தாங்க. பசங்க சின்ன பசங்க அப்போ. அதுக்கப்புறம் அப்படி இது ரிட்டையர் ஆயிட்டாரு அவர் கூட. அந்த டைம் தான் தேவர் ஆல் இன் காலேஜில் இருந்தாங்க. அப்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பசங்களுக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே. பட் சன் வந்துட்டு ஹி வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தட் ராணிப்பேட்டில் அந்த ஃபேக்ட்ரி பார்த்துக்கிட்டு இருந்தார். அது எப்படி பேரலா சாரால பண்ண முடிஞ்சது? இப்போ படங்கள் டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் இருக்கும்போதே, ஒரு பக்கம் கெமிக்கல் ஃபேக்டரி, லெதர் ஆமா, ரெண்டுமே leather. மேனேஜ் பண்ணாரு. அதான் சஞ்சய் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அவருடைய கூட மகன் தான். இருந்துட்டு. சன் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ஸ்டார்ட் பண்ணது அவர் தான். இல்ல அது இந்த அது ஒரு அவர் தாட். வந்து சஞ்சய்க்காக ஸ்டார்ட் பண்ணணும்னு பண்ணியிருக்காரு, ஓ okay. சன்னுக்காக. ஆனால் அப்புறம் ஏதோ சிக் இண்டஸ்ட்ரி யாருக்கோ வித்துட்டாங்க அப்புறம் திருப்பி அதெல்லாம். ஆனா ஒரு ஏன்னா பேக்கப் கொஞ்சம் இருக்கணும்னு நினைச்சாரு அவரு. சினிமா மட்டும் நம்பி இல்லாம ஒரு பேக்கப்னு ஒன்று கண்டிப்பா வேணும் ஃபேமிலிக்கு, ஃபினான்ஷியலா இருக்கிறதுக்கு. பண்ணணும்னு அவன் பையனுக்காக அதை பண்ணணும்னு பார்த்தாரு. ஆனால் எதுவும் தெரியாத பிஸ்னஸுக்கு போனால் கொஞ்சம் கஷ்டம்தான் அதெல்லாம். ஸோ இந்த லெதர் பிஸ்னஸில் கூட கொஞ்சம் அடிபட்டுச்சு. சரி அப்புறம் விட்டாச்சு எல்லாமே வேண்டாம்னு சொல்லிட்டு அதெல்லாம். ஓகே. 50ஸ்ல வந்து தமிழ் சினிமால நிறைய செந்தமிழ்ல பேசுறது தான் அந்த அப்ப இருந்த ஸ்டைல் அப்படிதான் இருந்துச்சு. எல்லா நடிகர்களுமே அந்த மாதிரி தான் ரொம்ப அதெல்லாம் நீண்ட வசனங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, கலோக்கியலா வந்து நம்ம எப்படி மாத்திட்டாரு பேசிப்போம், அவரு. ஒரு மாடர்னைஸ் அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து அவங்க போற ட்ரெண்ட் ட்ரெஸ் ஆகட்டும், அவங்க பேசுற வார்த்தைகள் ஆகட்டும், ஆமா. அது எல்லாத்தையுமே மாத்துனது ஸ்ரீதர் சார் தான். ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வியப்பாக தான் இருக்கு. எல்லாமே வியப்பாக தான் இருக்கு. அவர் செஞ்சது எல்லாமே வியப்பாக தான் இருக்கு. பட் அவருக்கு அந்த மாதிரி தோணிடுச்சு, பண்ணிட்டாரு, அவ்வளோதான். சக்ஸஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் அவ்வளோதான் எல்லாமே. ட்ரெஸ்ஸஸ் கூட அப்படிதானே. Correct. எல்லாம் ஜீன்ஸ்ல இருந்து எல்லாம் காலுக்கு நேர்மையில போட்டதெல்லாம் அவர் தான். ஈவன் தென்னலோவில் கூட ஐ திங்க் அவங்க வைஜெயந்தி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த அவங்க மாதிரி தான், அவங்க தான். ஆ. ரொம்ப எல்லாம் சேஞ்ச் ஸ்டைலிஷா பண்ணணும், இருப்பாங்க. புதுசா ஏதாவது பண்ணணும். எப்ப பாரு அதே தான், புதுசா ஏதாவது பண்ணணும். அதனால போலிருக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சவுத்ல இருந்து ஹிந்தியில போய் சக்சஸ்ஃபுல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப கம்மி தான். டிரெக்டர்ஸும் சரி, ஆக்டர்ஸும் சரி. அதுல ஒரு முன்னோடி வந்து எஸ்.எஸ். வாசன் ஐயாவும் ஸ்ரீதர் ஐயாவும் 2 பேருமே வந்து தமிழை தாண்டி தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு எல்லாம் சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர்ஸா இருந்திருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஸ்ரீதர் சார் வந்து அவ்வளோ அதுக்கப்புறம் வந்து கேபி சார் பண்ணியிருக்காங்க சில படங்கள், பாரதிராஜ் சார் பண்ணியிருக்காங்க, மணிரத்னம் சார் பண்ணியிருக்காங்க. ஆ. இவங்களுக்கெல்லாம் முன்னோடி வந்து முன்னோடி இவர் தான். ஆமா. ஹி வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. எல்லாரும் கூட அந்த ஆக்டர்ஸோட ஆர்டிஸ்டோட எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. பிகாஸ் ஹி ஹேட் தட் ஒரு மாதிரி ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஐடியாஸ் இவருக்கு எப்பவுமே. அந்த ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க இல்லையா? அப்படி ஆனா பெரும்பாலும் தன்னோட படங்களே ரீமேக் பண்ணாங்க ஹிந்தில. அதுக்கு ஏதாவது காரணம் இருந்துச்சா? நீங்க சக்சஸ்ஃபுல்லான படங்களே அவர் வந்து ஹிந்தியில கொண்டு போய் அங்கேயும் அதிக சக்சஸ் ஆக்குனாரு. அதுக்கு ஏதாவது நசரானான்னு சொல்லி பெல்லிக்கானுக்கு இது கல்யாண பரிசு, கல்யாண பரிசு, அப்புறம் தில் ஏக் திலேக் மந்திர், மந்திர், நெஞ்சில் ஒரு ஆலயம் எல்லாமே நெஞ்சில் ஒரு ஆலயம், அப்புறம் பியார் கி ஏஜா, காதலிக்க நேரமில்லை, நேரமில்லை. எல்லாமே பண்ணியிருக்காரு ஹிந்தியில். மேபி அங்கேயும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுமோ என்னமோன்னு பண்ணியிருப்பாங்க.
தமிழ் சினிமா இல்லை சினிமான்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ஸ்ரீதர்ன்ற பேரை தவிர்க்கவே முடியாது, தவிர்த்துட்டு எழுதவே முடியாது. ஸோ அவருடைய படங்களை இன்னைக்கும் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேருக்கு ரெஃபரன்ஸாக இருக்குது. அவர் நீங்க சொன்ன மாதிரி சினிமா இருக்கிற வரைக்கும் ஸ்ரீதர் சாரோட பேர் இருக்க போகுது. ஸோ அவர் குறித்து உங்களை விட யாரும் சிறப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் போத் அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃபையும் பார்த்துருக்கீங்க, பர்சனல் லைஃப் கூடவே கிட்டத்தட்ட 45 இயர்ஸ் இருந்திருக்கீங்க. ஸோ உங்கள் வாயிலாக வந்து விகடனுக்கு இப்படி ஒரு விகடன் ரசிகர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப சந்தோஷம், உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.